ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அழகருமே கருங்கல் பாண்டி தான் இங்கே பூங்குடியை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடையும் அங்கே மண்டபத்தில் டைம் ஆகுது, டைமுக்குள்ள நம்ம பூங்குடியை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே உள்ளேயுமே போயிடுறாங்க. உள்ள போன உடனே பூங்குடி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டியுமே. இதை பார்த்த அங்கே இருக்கிற அழகர் வந்து கருங்கல் பாண்டிய பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே பூங்குடி கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலே எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாம இங்க என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலியே சேர்ந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும். அதனாலதான் எங்களுடைய அப்பா கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா எங்க அப்பா என்னுடைய பேச்சை கேட்காம உன்னை நம்பி பேச்சை நம்பி உன்னை இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா நீ எங்க அப்பாவுடைய மரியாதையை காப்பாத்தாம எங்க அப்பா கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்தாம இங்க வந்து நீ தலைவன் மறைவா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட. அதுக்கப்புறம் உங்க கருங்கல் பாண்டியே உன்னை கடத்தி உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்து அடைச்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய நிலைமை என்னவா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிறப்போ நீ இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. நான் இப்போ உன்னை மண்டபத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, இங்கே கருங்கல் பாண்டிக்கிட்டே நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியும் பயங்கர வருத்தத்தோட நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து உங்களால் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதை நினச்சி நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே கூடாது. நான் இப்படி ஒரு காரியத்துக்கு பண்ணதுக்கு எங்கள் கருங்கல் பாண்டி என்னை கடத்தி என்கிட்ட தப்பாகவும் நடந்துக்க முயற்சி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு நிமிஷத்தில் என்னை வந்து காப்பாற்றலைன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற பூங்கொடி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற அழகரும் சரி சரி இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் முன்னாடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அசிங்கப்படக்கூடாது, நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே கருங்கல் பாண்டி சும்மா இருப்பாரா, இங்க பூங்குடிய அழகருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்க. பின்னாடியே கருங்கல் பாண்டியும் கார்லயே துரத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து அங்க கார் முன்னாடி காரை வந்து நிப்பாட்டிட்டு என்ன மீறி நீ எப்படி பூங்குடிய தூக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா எனக்கும் இங்க பூங்குடிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இப்ப இவ முன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நான் சும்மா விட்டுருவேனா? கண்டிப்பா அப்படியெல்லாம் நான் விடவே மாட்டேன். எனக்கு தான் எங்க பூங்கொடியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற ஒருத்தைய என் மனசுல நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருங்கல் பாண்டி பயங்கர கோவத்தோட சொல்லவும் பூங்கொடி மேல இருக்கிற ஆசையினால உடனே இங்க அழகரும் நான் இருக்கிற வரையும் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இங்கே பூங்கொடியை நான் மண்டபத்துக்கு கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் நீயே ஓரமாக போயிட்டனா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் என் கையால் தான் உனக்கு சாவு வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே கருங்கல் பாண்டியும் இங்கே பாருடா, நான் இங்கே பூங்குடியாக ஆடினோன்னா நான் எந்த ஒரு எல்லைக்குனாலையும் போவேன், உன்னை கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன். நீ அவளை விட்டுட்டு நீ விலகி போயிடு. அது மட்டும் இல்லாமல் நீ அவளை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண, உன்னுடைய மாமன் பொண்ணை உன்னுடைய அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. பேசாம இத்தோட இவளை இங்கே தலைமுழுங்கிட்டு நீ போயிட்டுனா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பொண்ணை விட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டி சொல்லவும் உடனே அழகரும் அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இவளை கூட்டிகிட்டு போனாதான் எங்கள் அப்பாவுடைய எங்கள் அம்மாவுடைய மரியாதையை என்னால் காப்பாற்ற முடியும். இவளை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக அந்த கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ வந்து இவளை கூட்டிகிட்டு போ, இனி என்ன வேணா பண்ணிக்கோ, அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவ பண்ண தப்புக்கு இவ இப்படியெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். ஆனால் இப்போ என்னை விடலைனா கண்டிப்பாக நான் உன்னை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே அழகர் சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டியும் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் இவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இருந்தா நீ நோகாமல் இங்கே வந்து பூங்குடியை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் பூங்குடியை இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் போக போகிறேன். உங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டும் பகலுமா நான் இவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவளை பார்த்த அன்னையிலேருந்து நான் கட்டினா இவளை தான் கட்டணும்னு சொல்லிட்டு என்னுடைய
மனசுல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மத்தபடி இவள நீ கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருங்கல் பாண்டியும் சொல்லிடவும் உடனே அங்க இருக்கிற அழகரும் பயங்கர கோவத்திலையுமே அவன் இது கருங்கல் பாண்டிய கையில இருந்த கத்தியை பிடுங்கி அங்க கருங்கல் பாண்டியை வயிற்றுலேயே குத்திடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாக்காக இங்க அழகர் வந்து எந்த ஒரு எல்லைக்கும் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கருங்கல் பாண்டிக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா தெரியாம கருங்கல் பாண்டியும் அங்க கோவத்துல பேசிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அழகருக்கு மண்டபத்துல நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கரெக்டான டைமுக்கு போலனா அங்க எல்லாரும் நம்மளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு நாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டி வயிற்றிலேயே குத்திட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பூங்குடியுமே போகிற வேகத்தில் என்ன என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போவாங்க, கண்டிப்பாக அந்த கல்யாணமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லவும் உடனே இதை கேட்ட அழகரும் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படியே இங்கே போலீஸு யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வரத்துக்குள்ளே நம்மளுடைய கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்னா போகிறேன், ஜெயிலனா இருக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், உனக்கும் எனக்கும் நல்லபடியாக தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலையும் அதை நான் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிட்டுறாங்க பூங்கொடிக்கிட்ட. உடனே பூங்கொடியும் அமைதியாகவும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலையும் அழகர் அந்த இடத்துக்கு போகலன்னா கண்டிப்பாக பூங்கொடியை யாராலையுமே காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்காது. கருங்கல் பாண்டி இங்கே பூங்கொடியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே சொல்ல முடிஞ்சிருக்காது. அதனால் அங்கே அழகர் கூட போகிறது தான் ஒரே வழியா இங்க பூங்கொடிக்குமே இருக்கு. அதுக்கப்புறம் மண்டபத்துக்குமே கூட்டிட்டு போயிட்டு அங்க பூங்கொடியும் அழகரும் போயிட்டு இருக்க. உடனே இதை பார்த்த அங்க இருக்கிற மஞ்சமலை அந்த ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோட பார்க்கவும் அங்க இருக்கிற மீனாட்சி அது மாயாண்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலையும் என்னுடைய மகன் இங்கே பூங்குடியை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகவும் இருக்காங்க அங்கே இருக்கிற மீனாட்சியுமே. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சமலையும் அங்கே இருக்கிற இது ராசாத்தியும் பயங்கர கோவத்தொலையுமே இங்கேருந்து இவன் எப்படி கூட்டிகிட்டு வந்திருப்பான், அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தான் நம்ம பூங்குடியை ஒழிச்சு வச்சோம், அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் ரெண்டு பேரும் சுடலையை பார்க்குறாங்க. சுடலையை பார்த்த உடனே சுடலை இந்த ஒரு விஷயத்தில் நீ மட்டும் இன்வால்வ் ஆகலையே, அப்படி இன்வால்வ் ஆகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாயாண்டியுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வெறி கொண்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு கல்யாணம் மட்டும் நடக்குது, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன் சுடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சுடலையை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்க. உடனே சுடலையும் மச்சான் என்ன மச்சான் இப்படி பேசிட்டீங்களே, நான் கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா, எனக்குமே இங்கே மாயாண்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையோடு தான் நானும் ராசாத்தியும் இப்போ நீங்களும் வந்திருக்கோம். இப்படி இருக்கிறப்போ நான் எப்படி மச்சான் அங்கே பூங்குடி இருக்கிற இடத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அப்பாடி எப்படியோ ஒரு வழியாக இங்கே மச்சாங்கிட்ட நம்ம எப்படியோ ஒரு வழியாக இது எப்படியோ நம்ம சமாளிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியவும் போகிறதில்ல, அங்கே இருக்கிற அழகருடைய ஃப்ரெண்டுமே சொல்லவும் போகிறதில்ல. நம்ம எப்படியோ 10,000 ரூபாய் வந்துச்சு, நம்ம தாராளமாக 62 கோட்டரை வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம், 60 நாள் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே சந்தோஷத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே பூங்குடி வந்த உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியும் பூங்குடியை ரெடி பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற தேன்மொழிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ண சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற பேச்சுக்கும் ஒரு அப்போ தான் நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னா பேச்சுக்கு வந்து ரொம்பவே பதட்டமாகவும் இருந்துச்சு. இந்த கல்யாணத்தில் பூங்குடி கலந்துக்காமல் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஃபேமிலியை அசிங்கப்படுத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பூங்குடியும் அவங்க அப்பா மஞ்சமலை ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டில் ஒழிக்க வச்சது எங்கள் மஞ்சமலையும் ராசாத்தி தான். அந்த விஷயம் கண்டிப்பாக அங்கே இருக்கிற பேச்சுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய அண்ணன் மாயாண்டி கிட்ட சொல்லி அழகர்கிட்ட சொல்லி பூங்குடியை கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதில்
கருங்கல் பாண்டியுமே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் கருங்கல் பாண்டி இன்வால்வ் ஆகி கருங்கல் பாண்டி அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அழகர் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே மணமேல அழகருமே உக்காந்துட்டுறாங்க. இங்கே பூங்குடியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேன்மொழியுமே உடனே ரெடி பண்ணி உடனே கூட்டிகிட்டு வந்துட்டுறாங்க. ஏன்னா வந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராளுங்கள்லாம் மாயாண்டியை பார்த்து, என்னப்பா மாயாண்டி பொண்ணு வரத்துக்கு இவ்வளோ டைம் ஆகுது, எல்லாருமே இந்த நடக்கிற ஃபங்க்ஷனு இங்கே அந்த பூங்கொடியால் தான், எங்கள் பூங்கொடியே இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியை ரொம்பவே தப்பாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூங்கொடி வந்த பிறகு தான் அவங்களுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கௌரவமும் மறுபடியும் திரும்ப வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே மாயாண்டி வந்து அசிங்கப்பட்டு அது ஜெயிலில் இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த ஒரு கல்யாணத்தை நல்லபடியாக, அழகுடைய கல்யாணம் தான் நடக்கலை, இந்த ஒரு ஃபங்க்ஷனாக நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டில் முத நல்ல காரியம்னா அது இந்த ஒரு காரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து செஞ்சாங்க அங்கே இருக்கிற மாயாண்டி பெண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருமே. ஆனால் அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தில் பூங்குடி வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த கேட்குறப்போ அங்கே இருக்கிற மாயாண்டிக்கும் பெண்ணிக்கும் மீனாட்சி அங்கே இருக்கிற தெய்வான எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலையும், ஆனால் இப்போ வரைக்கும் நந்தினி என்னதான் இருந்தாலையும் அழகிற மனசுக்கு பிடிச்சி விரும்பியிருந்தாலையும் அங்கே பூங்குடி வரல. அந்த பூங்குடி வரலனா இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினிக்குமே கொஞ்சம் வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலையும் நடந்து போச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை நடந்ததை மாற்ற முடியாது. அதனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மாமாவும் இங்கே இருக்கிற பூங்குடியும் பிரச்சனையினால் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் மாமாவை கண்மூடிக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் அவங்க 2 பேரும் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே இது ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா ஆப்போசிட்டாக இருக்காங்க தெய்வான. என்னதான் இருந்தாலையும் கண்டிப்பாக எங்கள் ஜாதகம் வந்து அழகருக்கும் பூங்குடிக்கும் ஒத்தே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நாம் இந்த விஷயத்த மதனி கிட்ட சொல்லி இங்கே இருக்கிற பூங்குடியும் சரி அழகரையும் சரி 2 பேரையுமே பிரித்து நம்மளுடைய மகளை நந்தினியை நம்ம அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அழகரும் பூங்குடியும் ரொம்ப நாளாக விரும்பிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் இடையில் வந்த இப்படி ஒரு பிரச்சனை இங்கே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே உருவாக்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் தோஷம் இருக்குது. அதை கழிக்கணும்னா இப்படி ஃபங்க்ஷன் வைக்கணும், அங்கே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரிகாரமும் வைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு 2 பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அழகருக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுன்றதா என்ன? ஆனால் என்னதான் இருந்தாலையும் பேச்சு இங்கே அது அண்ணனுடைய தங்கச்சின்றதுனால இப்படியெல்லாம் ரொம்பவே ஓவராக அட்வான்டேஜ் கொடுத்து அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒன்று சேரணுன்றதுனால எங்கள் பூங்குடியை வந்து அழகருக்கு கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலையும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்தால் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் அதர் ஃபேமிலி இப்போ நம்ம 3வது மனுஷங்க தானே, 3வது மனுஷங்களுக்கு நம்ம இப்படி ஒரு விசேஷங்களை பண்ணால் என்ன பண்ணலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நான் இப்படியெல்லாம் விட மாட்டேன். என்னுடைய பொண்ணு கஷ்டப்பட்ட அளவுக்கு அந்த பூங்குடி கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானியும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு மீனாட்சியும், ஏம்மா உங்களுக்கு நாங்கள் என்னம்மா குறை வச்சோம்? அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன தான் தப்பு பண்ணார், ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து இப்படியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நாங்கள் சமாளித்து நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் சமாளிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏன் இப்படி இந்த அளவுக்கு எங்கள் மேலே கோபமாக இருக்குது, அப்படி என்ன நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி வந்து பூங்குடிக்கிட்ட கேட்கவும் உடனே பூங்குடியும், இந்த பாருங்க நீங்கள் என்னுடைய அப்பாவுக்கு செஞ்ச துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அழகர் வந்து என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்தாங்க.
அங்கே வேற மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணுற வழியை பாருங்க. அவர் வந்ததுனால தான் இப்போ நான் தப்பிச்சிருக்கேன். ஆனால் நான் தப்பிச்சுட்டு அவர் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. கருங்கல் பாண்டிய கத்தியால் வயிற்றுல குத்திட்டு வந்திருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஊர் முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட வேணாம், என்னால் நீங்கள் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடவும், இதை கேட்ட மீனாட்சியும் பதட்டத்தோட இன்னமா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. உன்னால் அந்த கருங்கல் பாண்டியை கத்தியால் குத்திட்டானா அழகரு? ஐயோ இன்னாச்சோ தெரியலையே. இப்போ போலீஸ் வேறு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் நேரம் இங்கே தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் முன்னாடி எல்லாரும் அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். சீக்கிரமாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை முடித்து நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் மாயாண்டி கிட்ட போயிட்டு இங்கே வெளியில் பூங்கொடியை கூட்டிகிட்டு வர இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிடுச்சாங்க. அதனால் இந்த ஒரு ஃபங்க்ஷனை நல்லபடியாக சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லிடவும், மாயாண்டியும் அந்த ஃபங்க்ஷனை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஏற்பாடையுமே தடபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பென்னியுமே அங்கே எல்லாருமே இது கூட்டு எல்லாம் இந்த சீக்கிரமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பூங்கொடியுமே கூட்டிகிட்டு வந்துட்டுறாங்க. மணமேல உட்கார வைக்கிறாங்க. மறுபடியும் அங்கே இருக்கிற அழகருமே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இதை பார்த்த அங்கே இருக்கிற பேச்சுக்கு மாயாண்டிக்கு மீனாட்சிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஒரு சைடு இங்கே பூங்குடி எப்படி தான் வந்திருப்பா, எப்படி தான் இந்த அழகர் வந்து பூங்குடியை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு தெரியாமல் திணச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மஞ்சமலையும் அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூங்குடியே நம்ம தடுத்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்றதுனால அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே எதுவுமே பேசாமல் அங்கே சைலண்டாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி அங்கே இருக்கிற மஞ்சமலையே அசிங்கப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவங்க மாயாண்டியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு மஞ்சமலை மறுபடியும் அங்கே எதனா ஒரு வாய்ஸோ இல்லை எதனா பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாவோ கண்டிப்பாக அங்கே இருக்கிற மஞ்சமலை தான் அசிங்கப்பட்டு அந்த மண்டபத்தை விட்டு போவதை தவிர மற்றபடி அங்கே இருக்கிற மாயாண்டியோ மீனாட்சியோ தெய்வானையோ நந்தினியோ அங்கே இருக்கிற யாருமே அசிங்கப்பட போகிறது கிடையாது, அவமானப்பட போகிறதும் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஊராளர்களுக்கு மாயாண்டியை பற்றி தெரியும், மீனாட்சி பற்றியுமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக அங்கே இருக்கிற மஞ்சமலை வந்து இவங்களை கண்டிப்பாக அசிங்கப்படுத்த முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே மீனாட்சியும் சரி அங்கே இருக்கிற மாயாண்டியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பான ஒரு வழிக்கு அவங்க போனதும் கிடையாது. எது நியாயமோ அதை தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே எல்லாருமே சேர்ந்து இப்படியெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குற மஞ்சமலைக்கு ரொம்பவே அதிர்ச்சியோடையும் கோவத்தோடையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மாயாண்டியும் அங்கே இருக்கிற மீனாட்சியும் நல்லபடியாக மாலையெல்லாம் அங்கே இருக்கிற பூங்குடி காலத்துலேயும் அங்கே இருக்கிற அழகர் காலத்துலேயும் போட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷனையும் முடித்து எல்லாருமே சிறப்பாக அங்கேருந்து அம்ச்சியுமே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சமலை ராசாத்தி அங்கே இருக்கிற சுடலன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க மாயாண்டியும் அங்கே போயிட்டு, மாப்பிள்ள என்னதான் இருந்தாலையும் என் மேலே கோவம் அவ்வளோ பெரிய கோவம் இருந்தாலையும் நீங்கள் என் மூஞ்சி முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூஞ்சி முன்னாடி நின்று எங்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா கூட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் இப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இந்த ஊர் முன்னாடி நீங்கள் என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இவ்வளோ சில்லறத்தனமாக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஒரு விஷயத்த பண்ணதுக்கும் எனக்கு ஒரு காரணமும் தெரியும். இதை நீங்களாக பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அதை உங்களுக்கு யாரோ பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள நான் என்னுடைய வாயால் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்சால், அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி சொல்லவும் உடனே மஞ்சமலையும், இதை பாருங்கள், நாங்கள் உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் பண்ண கிடையாது. என்னுடைய பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை வச்சுட்டு இருந்தேன். அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னுடைய ஊர் ஆளுங்க முன்னாடி நீங்கள் அசிங்கப்படுத்தின மாதிரி நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அது மிகப்பெரிய ஒரு தப்பெல்லாம் கிடையாது. இப்போ நான் பண்ணது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
மாயாண்டி கிட்ட மஞ்சமலை சொல்லவும் உடனே இங்கே கருங்கல் பாண்டியும் உள்ளே வந்து, அப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புனா நான் செஞ்சது தப்பா, இல்லை நீங்கள் என்ன மாப்பிள்ளை பார்த்து அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நாளைக்குன்னு சொல்கிற போது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வேற ஒருத்தனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மட்டும் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டி சென்டரில் இறங்குறாங்க. ஏன்னா கருங்கல் பாண்டிக்கு வயிற்றில் கட்டு போட்ட உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க விடாமல் நான் பூங்குடியை பார்த்தே ஆகணும், அந்த மண்டபத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், பூங்குடியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கட்டினா அவளை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்களெல்லாம் கூட்டிக்கிட்டு டைரெக்டாக இங்கே மண்டபத்துக்கே வந்துட்டு இருப்பாங்க. அந்த கட்டோட சேர்த்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மாயாண்டி கிட்ட, யோ இங்கே பாரியா மாயாண்டி, உன்னுடைய பையன் என்னை குத்தி கொலை பண்ண பார்த்தான், அது மட்டும் இல்லாமல் நான் கட்டிக்க வேண்டியவளை அவன் கட்டிக்கிட்டு இப்போ இங்கே கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவள் கழுத்தில் தாலியுமே கட்டிட்டான். அவள் கழுத்தில் அவன் தாலியே கட்டினாலையும் அவள் எனக்கு தான் அவள் ஒய்ஃபாக இருக்கணும், உன் பையனுக்கு ஒய்ஃபாக இருக்கவே கூடாது, என்ன தான் இருந்தாலையும் எனக்கு அவன் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க, நான் அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனை கோட்டையவே நான் கட்டிட்டேன், இதுக்கு மேலே என்னுடைய மனசெல்லாம் மாற்ற முடியாது, கண்டிப்பாக உன்னுடைய பையனுக்கு கல்யாணமே ஆனாதையும் நான் தான் பூங்குடியை கல்யாணம் பண்ணிப்பேன், இத்தோட உன்னுடைய பையனை பூங்குடியை அத்து விட்டுற சொல்லுங்க, நான் இப்போவே கூட்டிகிட்டு போயிடுறேன், அப்படி மட்டும் நீங்கள் செய்யலைன்னா வேற மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டி சொல்லவும் உடனே அழகருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இங்கே பாருடா, நான் ஏற்கனவே பயங்கர கோபமாக இருக்கேன், அதுக்கப்புறம் நீ மறுபடியும் இப்படி பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தனா நீ உயிரோடு இருக்க மாட்ட, ஏற்கனவே கத்தி குத்துப்பட்டு தான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க, ஏதோ அரகர உசுரோட விட்டுட்டு வந்தேன், ஆனால் மறுபடியும் இப்படியெல்லாம் விட மாட்டேன், நாங்கள் என்னுடைய வேலை உண்டு சொல்லி உண்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நிச்சயதார்த்தம் பண்ணதும் கல்யாணம் வைக்கிறான்னு சொன்னதும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததும் அதோ அங்கே இருக்கிறாரு பாரு மஞ்சமலையும் ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்கிட்டையுமே நீ பேசிக்கலாம், ஆனால் நீ எங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாதவன், நீ அவங்கக்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டியும் அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது, நீ வந்து அங்கே பூங்குடியை கடத்தினதுனால மட்டுமே இந்த கல்யாணமும் நின்றுச்சு, என்னுடைய பேரும் அசிங்கமாச்சு, அது மட்டும் இல்லாமல் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை என் மனசில் இன்னும் அதிகமாச்சு, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தபோது கூட எங்கள் அம்மா என்னை கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் கடைசியாக இந்த பொண்ணாவது நீ கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க, அது யார் தெரியுமா, பூங்கொடி மட்டும்தான், என்னுடைய பூங்கொடியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவளை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் சாகிற வரைக்கும் இவளை தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டி பிரச்சனை பண்ணவும் உடனே அங்கே இருக்கிற மாயாண்டிக்கு பயங்கர கோபமாகவும் ஆயிடுது. இங்கே இருக்கிற அழகருமே அந்த இருக்கிற கருங்கல் பாண்டியை அடிக்கிற போகவும் உடனே மாயாண்டி அழகரை வந்து நிப்பாட்டிடுறாங்க. உடனே இங்கே போலீஸுக்கு கால் பண்ணி, சார் இங்கே ஒருத்தன் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் எங்களை வெட்டுவன் குத்துவன் வேற பேசிக்கிட்டு இருக்கான், சார் நீங்கள் உடனடியாக வந்தீங்கன்னா இங்கே பிரச்சனை நடக்காமல் இருக்கும், அப்படி நீங்கள் லேட்டாவது வந்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்குது சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே கருங்கல் பாண்டியும் நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணால் நாங்கள்லாம் பயந்துடுவோம் என்ன, கண்டிப்பாக இங்கே இருக்கிற போலீஸே வந்தாலையும் இங்கே இருக்கிற பூங்குடியை கூட்டிகிட்டு போகாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டியும் கட் அண்ட் ரைட்டாக பேசிக்கிட்டு இருக்க, ஒரு சைடு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் இதை பார், இது கருங்கல், இது மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனால் கல்யாணம் அவங்க கூட நடந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணை தொட்டு தூக்கிட்டு போயிட்டான் அழகர், தொட்டு தூக்கிட்டு போனத விஷயம் எங்கள் ஊருக்கும் தெரியும், பக்கத்து ஊருக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கிறப்போ என்னுடைய பொண்ணை வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனா அது எப்போவுமே நல்லா இருக்காது, அங்கே இருக்கிற ஊர் ஆளுங்க எங்களுடைய ஃபேமிலியை ரொம்பவே தப்பாகவும் பேசுவாங்க, அதனால் இந்த விஷயத்தில் எங்களுக்கு எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நாங்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டோம், என்னுடைய பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழும், அதை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே இந்த ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. உடனே இங்கே இருக்கிற அழகருமே, யோ மஞ்சமலை, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் கருங்கல் பாண்டி இப்போ இருக்கிற
அங்கே இருக்கிற பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது, அந்த இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது, எல்லா பிரச்சனைக்குமே காரணம், அடிப்படை காரணமே நீ மட்டும்தான். நீ மட்டும் எங்கள் பூங்குடிக்கு இப்படி ஒரு குடிகார மாப்பிள்ளையை பார்க்கலனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் சொல்லவும், உடனே நீ மட்டும் ஓகேமாடா, நீ மட்டும் ஓகேம்மா, நீயும் அந்த ஒரு பாரில் வந்து தாண்டா சரக்கு வாங்கி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இப்படி அசிங்கப்படுத்திக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற அழகரும், இந்த பாருடா, இங்கே நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருவாங்க, நீங்கள் எல்லாருமே போலீஸ்கிட்ட பேசிக்கோங்க, எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நாங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா நீ இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உயிருக்கு நீ தயங்குறவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவுடைய பேச்சை கேட்டு அதுக்கு கட்டுப்பட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் அழைச்சிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் என் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பூங்குடிய கல்யாணம் நான் கட்டிக்கிட்டேன், என்னுடைய ஒய்ஃபை நீ பிரச்சனை பண்ணி நான் தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய சட்டப்படி அது மிகப்பெரிய ஒரு தப்பு. முன்னாடி என்னமோ உன்னை மாப்பிள்ளையாக சொல்லி உனக்கும் இங்கே இருக்கிற பூங்குடிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற பூங்குடி என்னுடைய ஒய்ஃப், அவளை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையுமே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அசிங்கப்பட விட மாட்டேன். பேசாமல் இங்கேருந்து வாயை முடிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.